ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற காதல் உண்மையானதா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? வார்த்தைகள் பொய் சொல்லலாம், ஆனா உடல் மொழி அதாச்சும் பாடி லாங்குவேஜ் ஒருபோதும் பொய் சொல்லாது. அது நம்ம ஆழ் மனதோட வெளிப்பாடு. உண்மையான காதல் அப்படின்றது வெறும் உணர்ச்சி மட்டும் கிடையாது, அது ஒரு ஆழமான பிணைப்பு. இந்த பிணைப்பு எப்படி நம்ம உடல் மொழி மூலமா வெளிப்படுது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். உளவியல் ரீதியா காதல் அப்படின்றது நம்ம மூளையில டோபமைன், ஆக்சிடோசின் போன்ற ஹார்மோன்களோட வெளியீட்டோட தொடர்புடையது. இந்த ஹார்மோன்கள் நமக்கு ஹாப்பியான உணர்வையும் பிணைப்பையும் உருவாக்குது. இந்த உள் உணர்வுகள் வெளிப்படையாக நம் உடல் அசைவுகள், முக பாவனைகள் மூலமா பிரதிபலிக்குது. ஸோ உடல் மொழியை அதாச்சும் பாடி லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறது மூலமா ஒரு உறவினுடைய ஆழத்தை நம்ம உணர முடியும். சரி, உண்மையான காதலோட பாடி லாங்குவேஜஸ், உடல் மொழி சைகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதெல்லாம் வெறும் தோராயமான அனுமானங்கள் அப்படின்னு கிடையாது. இது எல்லாமே உளவியல் ஆராய்ச்சிகள் மற்றும் நிபுணர்களோட பார்வையின் அடிப்படையில உருவாக்கப்பட்டவை. ஸோ ஒவ்வொரு சைகையும் நம்ம விரிவா புரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ இது மேனிஃபெஸ்டேஷனுக்கான டைம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கமெண்ட் பண்ண கப்பிள்ஸ் யார் யாருன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். மகேந்திரன் அண்ட் சசிகலா, கீர்த்தி அண்ட் வினோபா சிந்து, அத்து அண்ட் குடி, ஜாஃபர் அண்ட் மெல்பா, மணிகண்டன் அண்ட் அர்ச்சோனை, ஷேகர் அண்ட் சாதனா, சுல்தான் அண்ட் பிரியா, தன்ராஜ் அண்ட் ஸ்ரீநதி, கிஷோர் அண்ட் தர்ஷினி, பிரசாத் அண்ட் சுஜானி. ஸோ வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்த்த கப்பிள்ஸ் லைஃப் லாங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு இந்த டைமில் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறேன். இவங்களுக்காக நீங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கும் மேனிஃபெஸ்டேஷன் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களோட கமெண்ட்ஸ் ஷோ பண்ணப்படும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிகுறி, கண்களின் தொடர்பு. உண்மையான காதலில் இருக்கக்கூடிய அந்த 2 பேர் ஒருத்தர் ரொம்ப நேரம் அதிகமாக பார்ப்பாங்க. இது வெறும் பார்வை அப்படின்னு மட்டும் கிடையாது, இது 2 ஆன்மாவோட உரையாடல். ஒருத்தரை உண்மை காதலோட பார்க்கும்போது நம் கருவிழிகள் விரிவடையும். இதை பியூப்பிள் டைலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைகை நம்ம அந்த நபர் மீது அதிக ஆர்வம் வச்சிருக்கோம் அப்படின்றத, அவங்க மேல இருக்க ஆழமான ஈர்ப்பையும் வெளிக்காட்டுது. அவங்க பேசும்போது கண்ணோட கண் பார்க்கறது, நீங்க அவங்களுக்கு முழுமையா கவனம் கொடுக்குறீங்க அப்படின்றத வார்த்தைகளால மட்டும் இல்லாம உணர்வுகளாலையும் நீங்க மதிக்கிறீங்க அப்படின்றத வெளிக்காட்டுது. அதே சமயம் அவங்க கண்ணோட கண் பார்க்காம தட்டி கழிக்கிறது இல்ல வேற எங்கேயாச்சும் பாக்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சங்கடமா இருக்கலாம். இல்லைன்னா அவங்க அவங்கள முழுசா நம்பல அப்படின்றத வெளிக்காட்டுது. ஆனா ரொம்ப நேரமா ஆழமா பாக்குறது உண்மையான காதலோட அறிகுறி. 2வது அறிகுறி, உடல் ஸ்பரிசம். வெறும் தொடுதல் மட்டும் காதல் கிடையாது, இது காதலின் ஸ்பரிசம். உண்மையான காதல்ல உடல் ஸ்பரிசம் அப்படின்றது ஆறுதல், பாதுகாப்பு மற்றும் ஆழமான இணைப்பு ஆகியவற்றை வெளிப்படுத்துறது. உதாரணத்துக்கு கைகளை பிடிக்கிறது அப்படின்னா ஒருத்தர் நெருக்கமா உணரும் போதுதான், ஒருவருக்கொருவர் ஆதரவு கொடுக்கும் போதுதான் இப்படி கைகளை பிடிச்சுக்குவாங்க. குறிப்பா கூட்டத்துல இருக்கும்போது கைகளை பிடிக்கிறது நீ எனக்கு தான் அப்படின்ற உரிமைய, உன்னோட நான் எப்போ இருக்கிறேன் அப்படின்ற நம்பிக்கையும் காட்டுது. நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு பாதுகாப்பானவன் அப்படின்றது தான் இந்த உடல் ஸ்பரிசங்கள் நமக்கு பாசத்தையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்துறதுக்கு. ஒரு உறவுல இந்த வகையான ஸ்பரிசங்கள் அதிகமா இருந்தா அந்த உறவில் உண்மையான காதல் ஆழமா வேரூன்றி இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். 3வது அறிகுறி, பிரதிபலிப்பு. இது ரொம்பவே நுட்பமான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு உடல் மொழி சைகை. உண்மையாவே காதல்ல இருக்கிற இருவர் சில சமயங்கள்ல அறியாமலேயே ஒருவருக்கொருவர் உடல் நிலைகளை பிரதிபலிப்பாங்க. நீங்க ஒருத்தர் கூட நெருங்கி பழகும் போது அவங்க தங்களோட கைகளை முகத்துல வைக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்களும் பண்ணுவீங்க. அவங்க தங்களோட கால்களை நீட்டியோ இல்ல குறுக்கியோ உட்கார்ந்தா நீங்களும் அதே மாதிரி பண்ணுவீங்க. இதை மிரரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போற தன்மையா இருக்காங்க அப்படின்றத காட்டுது. இது ஆழ் மனசுல ஏற்படுற ஒரு ஈடுபாடு தான். இந்த பிரதிபலிப்பு நீங்க அந்த நபரோட உணர்வு பூர்வமா இணைந்திருக்கிறீர்கள் அப்படின்றத வெளிப்படுத்துறது. இந்த அறிகுறி ஒருவருக்கொருவர் இடையே ஆழமான மன ரீதியான மற்றும் உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு இருக்கு அப்படின்றத உணர்த்துது. 4வது அறிகுறி, திசையும் நெருக்கமும். உண்மையான காதல்ல இருக்கிற நபர்கள் அறியாமலேயே ஒருவருக்கொருவர் நோக்கி தங்க உடலை திருப்புவார்கள். நீங்க ஒரு குழுவில் இருக்கும்போது
நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது கூட அவங்களோட கால்கள் மற்றும் உடல், தலை இது எல்லாமே பெரும்பாலும் உங்களை நோக்கிய திசையில தான் திரும்பி இருக்கும். இது நீங்கள் அவங்களுக்கு எப்பவுமே ப்ரையாரிட்டி, நீங்கள் தான் அவங்களோட முன்னுரிமை அப்படின்றத உங்களுக்கு வெளிக்காட்டுறதுக்காக தான் இந்த அறிகுறி வெளிப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு பக்கத்தில் நிற்கவோ இல்லை உட்காரவோ அதிகமாக ஆசைப்படுவாங்க. ஆனால் தனிப்பட்ட இடத்திற்கு மதிப்பளிப்பாங்க. இது வெறும் உடல் ரீதியான நெருக்கம் மட்டும் கிடையாது, இது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஈர்ப்பு. உங்களை சுற்றி உள்ள உலகம் சுருங்க அவங்க மட்டும் உங்கள் கவனத்தில் மையமாக மாறும்போது இது உண்மை காதலின் மற்றொரு முக்கியமான அறிகுறி. இதை நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அவங்களோட பாடியை நோட் பண்ணுங்க, அவங்களோட கால்களை நோட் பண்ணுங்கன்ட்டு. ஸோ இது ரொம்பவே முக்கியமான ஒரு சைகை. 5வது அறிகுறி உடல் மொழி மற்றும் பாதுகாப்பு சைகைகள், அதாச்சும் பாடி லாங்குவேஜ். உண்மையான காதலில் இருக்கிறவங்க அவங்க துணையோட, அவங்க பார்ட்னரோட இருக்கும்போது பொதுவாகவே திறந்த உடல் மொழியை கொண்டிருப்பாங்க, அதாச்சும் ரொம்பவே ஓப்பனாக இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் உண்மையான காதலில் இருக்கிறவங்க அவங்களோட துணையை பாதுகாக்கிற விதமாக நிறைய சைகைகளை வெளிப்படுத்துவாங்க. உதாரணமாக ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது தங்கள் துணையோட பாதுகாப்பை உறுதி செய்ய பக்கத்தில் நிற்கிறது, தேவைப்பட்டா ஒரு கையால் அவங்கள மெதுவாக இழுத்து பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறது, இல்லைனா பாதுகாப்பாக உணர்கிற வகையில் அவங்களோட கைகளை பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரியான சைகைகளை வெளிப்படுத்துவாங்க. இது ஆழமான அக்கறையையும் பாதுகாப்பையும் வெளிக்காட்டுது. ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான காதலோட உடல் மொழி சைகைகள் பற்றி இன்னைக்கு நம்ம 5 சைகைகளை பார்த்தோம். இது ரொம்ப விரிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்களின் தொடர்பு, உடல் ஸ்பரிசம், பிரதிபலிப்பு, நெருக்கம், திறந்த உடல் மொழி மற்றும் பாதுகாப்பு சைகைகள் இவை எல்லாமே ஒரு உறவில் உண்மையான ஆழமான வேரூன்றி உள்ளது அப்படின்னா அந்த காதல் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், இந்த சைகைகளை ஒற்றைப்படியாக பார்க்கக்கூடாது. அதாச்சும் ஒன்று மட்டும் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது உண்மையான காதலா? அப்படி கிடையாது. ஒட்டு மொத்தமாக ஒருத்தர்கிட்ட இருந்த அந்த பாடி லாங்குவேஜ், அவங்களோட நடத்தை எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணும். ஒவ்வொரு மனிதருமே தனித்துவமானவர்கள். ஸோ இந்த சைகைகள் எல்லாருக்குமே ஒரே மாதிரியாக வெளிப்படாது. புரிதலும் காதலும் பொறுமையும் ஒரு உறவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 5 சைனுமே ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவங்க உங்களை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்கள் உறவில் நீங்கள் இந்த சைகைகளை கவனிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான சைக்காலஜி மற்றும் ரிலேஷன்ஷிப் சார்ந்த தகவல்களுக்கு நம்மளோட ஸ்டே ஹங்க்ரி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் பார்ட்னருக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் மெமரபுளான கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான ஒரு டாப்பிக்கோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, stay connected with Stay Hungry. Bye.